என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 11ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு 30ம் 300. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 26வது அதிகாரம் முதல் 16 வசனங்கள், மார்க்கு 14வது அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. 30ம் 300. நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? மத்தேயு 26:15. யூதாஸ் பணத்திற்காக வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக மட்டுமே இயேசுவை காட்டி கொடுத்தான் என்பதை மேற்கண்ட வசனம் உறுதிப்படுத்துகிறது. பேதுரு இயேசுவை மறுதலித்தது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக. ஒருவேளை வேதபாரகர், பரிசேயர், ஆசாரியர் போல யூதாஸ் இயேசுவின் உபதேசத்தை வெறுத்தானா என்றால் அப்படியும் அல்ல. அவர்களைப் போல இயேசுவின் மீது பொறாமை கொள்ளவும் இல்லை. இயேசுவை அவன் சரியாக புரிந்து கொண்டு சரியானபடி மதிக்காது போனதால் வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்து விட்டான். ஆனால் நலத தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றிய பெண்மணி இயேசுவின் அன்பையும் மன்னிப்பின் மாண்பையும் மிக நன்றாக அறிந்திருந்தாள். அந்த தைலம் 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்திற்கு விற்கப்படக்கூடியது என்று அங்கிருந்த சிலர் மதிப்பிட்டனர். ஆனால் அவள் அதைவிட அதிகமாய் செலவழித்து, அல்லது அதைவிட பெரிய காரியம் எதையும் செய்து, தன் உள்ளத்தில் இயேசுவின் மீது வைத்திருந்த மரியாதையை தெரிவிக்க கூடாது போனதால் தன்னால் இயன்றதை செய்தாள். அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி இயேசுவும் பாராட்டுகிறார். இயேசுவோடு 3½ ஆண்டு காலம் வாழ்ந்து அவர் உபதேசங்களை கேட்டு ஊழியங்களை பார்த்து அற்புதங்களை கண்டு அதிசயித்த யூதாஸ், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று கேட்டு மிக மலிவாய் அவரை விற்று போட்டான். நாம் பல ஆண்டுகளாக இயேசுவை அறிவோமே. அவர் உபதேசங்கள் நமக்கு அத்துபடி. அவருடைய சிலுவை மீட்பை நன்றாகவே அறிந்து பாடுகிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆனால் அந்த பெண்ணை போல இயன்றதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறோமோ? இயன்றதை செய்தால் இயேசு ஏற்றுக்கொள்வார். இயன்றதை செய்தால் இயேசு ஏற்றுக்கொள்வார். ஜெபம். தேவனே, யூதாசை போல் பணத்துக்காக உமக்கு துரோகம் செய்யாதபடி காத்து கொள்ளும். மரியாளை போல் இயன்றதை செய்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆமேன்.